Good morning, children. Now, today, now science class. Take your science book. Take page number 82. First lesson, my body. My body. Learning objectives. After learning this lesson, the students will be able to identify and describe the internal organs of humans. அதாவது நீ இந்த லெசனை படித்து முடித்தோடனே உனக்கு என்னெல்லாம் தெரியும்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி தெரியும். லிஸ்ட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸும் என்னெல்லாம் பண்ணுது, என்ன வேலைகள்லாம் செய்கிறது அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி உனக்கு தெரியும். டிஃப்ரென்சியேட் த டைப்ஸ் ஆஃப் டீத், அதாவது நம்ம பற்களுடைய வகைகள் உனக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அப்ரிஷியேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த். பிகம் அவேர் ஆஃப் குட் டச் அண்ட் பேட் டச். அதுக்கப்புறம் உனக்கு குட் டச்னால் என்ன, பேட் டச்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, let us see our class. Take next. There are some body parts hidden in the table below. Can you spot them? Can you find them? Okay, அதாவது இதில் வந்து சில பாடி பார்ட்ஸ் மறைஞ்சிருக்கிறது, அதை நம்ம என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இயர், EAR இயர். நெக்ஸ்ட்டு நோஸ், ஹேண்ட் அண்ட் ஹெட். இந்த மாதிரி பாடி பார்ட்ஸை என்ன செய்யணும், சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேக் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ். Internal organs. There are some body parts we can see, such as eyes, nose, ears, hands and legs, that we can see. Such parts that we can see are called external organs. அதாவது ஆர்கன்ஸ்னால் உடல் உறுப்புகள், சரியா, உறுப்புகள். இது வந்து 2 types ஆஃப் ஆர்கன்ஸ், 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், அனதர் ஒன் இஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அதாவது நம்மளால் பார்க்கக்கூடிய உறுப்புகள், இன்னொன்று வந்து பார்க்க முடியாத உறுப்புகள், சரியா. நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியுதோ அதெல்லாமே எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகே, பார்க்க முடியாதது அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். என்ன சொல்லணும், இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்ஸ், ஹேண்ட்ஸ், அதாவது கால், கை, கண், இதெல்லாம் என்ன செய்யலாம், நம்மளால் பார்க்கலாம். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இன்டர்னல் ஆர்கன்ஸ்னால் என்னது, லங்ஸ், ஸ்டொமக், ஹார்ட், இதெல்லாம் என்னது உள்ளே இருக்குது. அதெல்லாம் கேன் யூ see? நோ, we can't see. எஸ், நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. அது எல்லாமே இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகே, there are some body parts such as stomach, lungs and heart that are inside our body. அதெல்லாம் எங்கே இருக்குது, inside our body. We are unable to see them. நம்மளால் அதை பார்க்க முடியாது. These body parts are called internal organs. These body parts are called internal organs. Okay, எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் இன்டர்னல் ஆர்கன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது. let us learn more about these parts now. நம்ம என்ன செய்யறோம், இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். take next page. first one is brain. பிரெயின்னா என்னது, மூளை. மூளை. Brain is an important organ of our body and it is protected by the skull. It has 3 main parts, namely, அதாவது பிரெயின் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, சரியா, இம்பார்ட்டண்ட் ஆர்கன்.
அதை எது பாதுகாக்குது அப்படின்னா ஸ்கல் மீன்ஸ் மண்டை ஓடு. பிரெயின் ஆனது மூளை. அதை எது பாதுகாக்குது? ஸ்கல் மீன்ஸ் மண்டை ஓடு. இட் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ். அதாவது பிரெயின் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ். பிரெயினில் எத்தனை மெயின் பார்ட்ஸ் இருக்குது? 3 இருக்குது. நேம்லி அது என்னலாம் அப்படின்னா forebrain, midbrain, hindbrain. Say everybody, forebrain, midbrain, hindbrain. Say again, forebrain, midbrain, hindbrain. Say again, forebrain, midbrain, hindbrain. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, forebrain மீன்ஸ் முன்பகுதி. நம்ம மூளையோட முன்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? forebrain. ஓகே, நெக்ஸ்ட்டு midbrain அப்படின்னா நடுமூளை. midbrainனா நடுமூளை. hindbrain அப்படின்னா அது பின்மூளை. அது என்னது? பின்மூளை. Brain is the commanding center of our body and it helps us to think and perform various actions. Every action that we do, like moving our hands, sitting or walking, is possible only because of our brain. அதாவது பிரெயின் தான் என்னது? கமாண்டிங் சென்டர். நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது எது? பிரெயின் தான் சொல்லணும். ஓகே, இது வேறு என்னெல்லாம் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கைகளை நகர்த்துறது, உட்கார்றது, நடக்கிறது, இது எல்லாமே பண்ணுறது இதுதான்? பிரெயின் தான். அப்போ பிரெயின் இஸ் த கமாண்டிங் சென்டர். கமாண்டிங் சென்டர்னால் நம்ம என்ன, அதாவது கமாண்ட்னா ஆர்டர், சரியா? நமக்கு ஏதாவது என்ன செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத பிரெயின். ஃபஸ்ட்டு பிரெயின் இஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன். அப்புறம் பிரெயினில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? மெயின் பார்ட்ஸு. பிரெயின் ஹாஸ் 3 மெயின் பார்ட்ஸ். ஹவு மெனி பார்ட்ஸ் ஆர் there in brain? 3 parts. ஓகே, பிரெயினுக்கு எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 3 parts. 3 மெயின் பார்ட்ஸ். ஓகே, என்னெல்லாம்? forebrain, midbrain, hindbrain. Say again, forebrain, midbrain and hindbrain. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரெயின் இஸ் த கமாண்டிங் சென்டர். பிரெயின் என்னது? நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பிரெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு the human brain weighs about 1.3 kilogram. நம்மளோட மூளை எவ்வளோ கிலோகிராம் இருக்குது? 1.3 kilogram. Try to answer. Dash is an internal organ. Nose and brain. Which is an internal organs? Nose or brain? இதில் எது internal organs? Internal organs means உள் உறுப்புகள். Can you see the internal organs? No, we can't see. Yes, நம்மளால் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்க்க முடியாது. நோஸை பார்க்க முடியுமா? Can you see nose? Yes, நம்மளால் நோஸை பார்க்க முடியும். அப்போ எது பார்க்க முடியாது? brain. So you write brain. Which is the correct answer? Brain. Which is the correct answer? Brain is an internal organs. Brain is an internal organs. Next, second one, we can see the internal body parts. Can you see the internal body parts? No, we can't see. Okay, so this statement is wrong. So you write false. Okay, நம்மளால் இன்டர்னல் பாடி பார்ட்ஸை பார்க்க முடியாது, அப்படி தானே? அதனால் இது ஃபால்ஸ். என்ன எழுதணும்? ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டேக் நெக்ஸ்ட் பேஜ். ஹவு டு ப்ளே. அதாவது திஸ் இஸ் ஏ கேம். ஓகே, இது ஒரு கேம். இது எப்படி விளையாடணும் அப்படின்னா, மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் இன் அ சர்க்கிள். ஸ்டூடெண்ட்டை சர்க்கிளில் உட்கார வைக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் எழுதி ஒவ்வொரு கார்டு எடுக்க சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக கூப்பிட்டு அந்த பாடி பார்ட்ஸை என்ன செய்யணும்? ரீட் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட்டு திரும்ப வரவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? நீ ஃபஸ்ட்டில் சொல்லக்கூடிய அந்த பாடி பார்ட்ஸை சொல்லு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ கேம். இது நமக்கு ரெகுலர் கிளாஸ்ன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, நவ் செகண்ட் ஒன் இஸ் லங்ஸ்.
என்னது லங்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பிரெயின். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு, லங்ஸ். Lungs are a pair of spongy sac-like organs located in the chest. They help us to breathe. அதாவது lungs அப்படின்னா நுரையீரல். லங்ஸ்னால் என்னது, நுரையீரல். இது பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி, அதாவது என்ன சொல்கிறலாம், பஞ்சு மாதிரி இருக்கும். பேர்னால் 2, ஓகே, ஒரு ஜோடி 2 இருக்கும் நம்மளுக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா செஸ்ட் பக்கத்தில். ஓகே, இந்த செஸ்ட். தி ஹெல்ப் அஸ் டு ப்ரீத். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மூச்சு விடுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நம்ம ப்ரீத் பண்ணுறது, நம்ம சுவாசிக்கிறதுக்கு இந்த லங்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. when we breathe in, we take in oxygen from air through the nose and pass into the lungs. அதாவது நம்ம சுவாசிக்கும் போது 2 இது நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மூச்சு உள்ளே இழுப்போம், நெக்ஸ்ட்டு வெளியே விடுவோம். சரியா? இப்போ நம்ம உள்ளே இழுக்கும்போது என்ன காற்று நமக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் போகணும். ஓகே, த லங்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் த பொசிஷன். அது காற்று உள்ளே போகும்போது அது என்ன செய்யும், கொஞ்சம் பெருசாக விரிவடையும். ஓகே, when we breathe out, we give out carbon dioxide from the lungs through the nose into the air. The lungs contract in the பொசிஷன். அதாவது நம்ம காற்றை உள்ளே இழுக்கும்போது லங்ஸோட சைஸ் என்ன கொஞ்சம் பெருசாக ஆகும். ஆனால் இப்போ நம்ம காற்று வெளியிடுவோம், அப்படி தானே? சுவாசிக்கும்போது ஃபஸ்ட்டு காற்றை உள்ளே இழுப்போம், நெக்ஸ்ட்டு காற்றை வெளியிடுவோம். வெளியிடும்போது என்ன ஆகும், எந்த காற்று வரும்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்படி வரும்போது அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் வெளியில் வர்றதுனால அது என்ன செய்யுது, சுருங்கி கொஞ்சம் ஸ்மால் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்கர் அண்ட் ஸ்மால். டீச்சர் கிவ்ஸ் பலூன்ஸ் டு ஆல் த சில்ட்ரன். டீச்சர் என்ன செஞ்சாங்க, பலூனை எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டீச்சர் செட் ப்ளோ த பலூன், வாட் டூ யூ சி. இப்போ என்ன செய்யணும், எல்லோரும் பலூனை ஊதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இட் பிகம்ஸ் பிக்கர். அது என்ன ஆயிட்டு, பலூன் ஊதுனோடனே என்னாகும், பெருசாகும்ல காற்று உள்ளே போனோடனே. நெக்ஸ்ட்டு டீச்சர், லைக் திஸ் வென் வி ப்ரீத் இன் த லங்ஸ் become bigger. If you let the air out from the balloon, what will happen? அதாவது இந்த மாதிரி தான் உன்னோட லங்ஸும். ஓகே, அதாவது பலூன் மாதிரி தான் நம்மளோட லங்ஸ். ஓகே, எப்படி காற்று உள்ளே போன உடனே அந்த பலூன் என்னது பெருசாகிட்டு, அப்படி தானே? நெக்ஸ்ட்டு the balloon from the balloon what will happen? Students, the balloon becomes small. இப்போ அந்த காற்றை என்ன செஞ்சாங்க, வெளியிட்டுட்டாங்க. அதாவது அந்த பலூனில் இருந்த காற்றெல்லாம் இப்போ வெளியே விடுங்கன்னு டீச்சர் சொன்னோடனே அந்த பிள்ளைங்க விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடும், பலூன் சுருங்கிடும், சின்னதாயிரும். அப்படி தானே? எஸ், லைக் திஸ் when we breathe out air, the lungs become smaller. இதே மாதிரி தான் நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய காற்று வெளியில் வந்த உடனே, ஏர் மீன்ஸ் காற்று, ஏர் மீன்ஸ் காற்று வெளியில் வந்த உடனே அந்த லங்ஸ் என்ன செஞ்சிடும், சுருங்கிடும். த லங்ஸ் ஆக்ட் லைக் 2 balloons inside our chest. அதாவது நம்ம லங்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்ம செஸ்ட்டில் 2 பலூன் மாதிரி இருக்குது. ஓகே, as we draw air into the breathing system, the lungs get bigger as they are filled with air. When you breathe out, air is pushed out of the lungs and they get smaller. அதாவது நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுது, காற்று உள்ளே போகிறதுனால அந்த லங்ஸ் விரிஞ்சு கொஞ்சம் பெருசாகுது. இதுவே நம்ம ப்ரீத் அவுட்டு வெளியே விடும்போது அந்த ஏர் புஷ் ஆகி வெளியில் வருது நோஸ் வழியாக. அப்படி வெளியில் வர்றதுனால அந்த லங்ஸ் ஸ்மால் ஆயிடுது. ஓகே, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பிரெயினில் how many main parts are there in brain?
த்ரீ மெயின் பார்ட்ஸ். எத்தனை மெயின் பார்ட்ஸ் இருக்குது? 3. என்னெல்லாம்? வாட் ஆர் தி? say everybody. forebrain, midbrain, hindbrain. என்ன பார்ட்ஸ் இருக்குது? forebrain, midbrain, hindbrain. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லங்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லங்ஸ். நம்ம எப்போல்லாம், அதாவது ப்ரீத்னா மூச்சு விடுறது போது, காற்று உள்ளே இழுக்கும்போது நம்மளோட லங்ஸ் என்ன ஆகுது? அதோட சைஸ் பெருசாகுது. காற்றை வெளியிடும்போது அதோட சைஸ் சின்னதாகுது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சு பார்த்தோம்? பலூன். அப்படி தானே? நீங்கள்லாம் பலூன் வாங்கி ஊதும் போது அந்த பலூன் என்னாகும்? பெருசாகும். அப்படி தானே? இதே மாதிரி தான் நம்மளோட லங்ஸும். நம்ம மூச்சு உள்ளே இழுக்கும்போது நம்மளோட லங்ஸ் விரிஞ்சு அந்த காற்று உள்ளே போகிறதுனால அது பெருசாகுது. திரும்ப அந்த காற்றை நம்ம வெளியில் விட்ட உடனே அந்த லங்ஸு சின்னதாகிடுது. ஓகே, நான் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் ஸ்டொமக். ஸ்டொமக்னா என்னது? வயிறு. Stomach is a J-shaped bag found below the lungs. It breaks down food items and gives us energy. It contains special juice to break down food into the energy. அந்த ஸ்டொமக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜே ஷேப்பில் உள்ள ஒரு பேக் மாதிரி இருக்கும். லுக் அட் திஸ் பிக்சர், எவ்ரிபடி லுக் அட் திஸ் பிக்சர். அதாவது ஜே ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேக் மாதிரி இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, பிலோ த லங்ஸ். லங்ஸுக்கு கீழே இருக்குது. லங்ஸ்னால் என்னது? நுரையீரல். சரியா? அதற்கு கீழே இருக்குது. இட் பிரேக்ஸ் டவுன் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் கிவ்ஸ் எனர்ஜி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் எங்கே போகுது? இந்த பேக்கில் தான் போகுது. சரியா? இந்த பேக் தான் என்னச்சுது? அந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் பிரேக் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. வேலை செய்கிறதுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு ஜூஸ் வருது. அந்த ஜூஸ்னால தான் நம்மளோட உணவெல்லாம் என்ன செய்யுது? எனர்ஜியாக மாறுது. ஓகே, இந்த ஸ்டொமக்கில் தான் ஒரு ஜூஸ் வருது. அந்த ஜூஸ்னால தான் நம்மளோட ஃபுட்டெல்லாம் எனர்ஜியாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் இஸ் ஹார்ட். ஹார்ட்னா என்னது? இதயம். ஹார்ட்னா என்னது? இதயம். அவர் ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கன். Our heart is the pumping organ. It pumps blood to all the parts of the body. The heart என்ன செய்யும்? பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேயா? அப்படி அது பம்ப் பண்ணதுனால தான் அந்த பிளட்டு நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகத்துக்கும் போகுது. ஓகே, இட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டு தேவை. அப்படி தானே? அது எப்படி போகுது? இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுறதுனால போகுது. இட் லைஸ் இன் பிட்வீன் த லங்ஸ் ஆல்மோஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த செஸ்ட். அதாவது இது செஸ்ட்டுக்கு சென்டரில் இருக்குது. 2 லங்ஸ்க்கு இடையில செஸ்ட்டில் இருக்குது. ஓகே, சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். இந்த ஹார்ட் வந்து எதனால் இருக்குன்னா மசில்ஸ்னால இருக்குது. மசில்ஸ்னால் என்னது? தசைகள். மசில்ஸ்னால் என்னது? தசைகள். ஃபஸ்ட்டு ஹார்ட் இஸ் எ பம்பிங் ஆர்கன். ஹார்ட் என்னது? ஒரு பம்பிங் ஆர்கன். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணதுனால என்ன ஆகுது? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் என்னது? பிளட்டு கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எங்கே இருக்குது? பிட்வீன் த லங்ஸ். அதாவது 2 லங்ஸுக்கு இடையில் சென்டர் ஆஃப் தி செஸ்ட்டோட சென்டரில் இருக்குது. இந்த ஹார்ட் வந்து எதனால் ஆயிருக்கு? மசில்ஸ்னால் ஆயிருக்கு. ஓகே, த ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 times இன் அ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் அது வந்து பீட் பண்ணணும்? 72 times. ஓகே, நெக்ஸ்ட்டு கிட்னிஸ். we have 2 kidneys. நமக்கு எத்தனை கிட்னி இருக்குது? 2 இருக்குது. they are bean shaped organ. அதாவது பீன்னா அவரை விதை வடிவில் இருக்கும். இந்த கிட்னி லுக் அட் திஸ் பிக்சர் எவ்ரிபடி. அதாவது இந்த கிட்னி என்ன ஷேப்பில் இருக்கும்? அவரை வடிவில் இருக்கும். கிட்னினா என்ன அப்படின்னா சிறுநீரகம். ஓகே, the kidneys purify blood
by filtering excess water and toxins. அதாவது இந்த கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது, அதாவது நம்மளோட பிளட்டை சுத்திகரிக்குது. நெக்ஸ்ட்டு ஃபில்டரிங் எக்ஸஸ் வாட்டர், அதாவது எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் வெளியில் கொண்டு வருது. வாட்டர் அண்டு டாக்ஸின்ஸ் மீன்ஸ் நச்சு பொருட்கள். ஓகே, எக்ஸஸாக எந்த டாக்ஸின் அதாவது நச்சு பொருள் இருக்குதோ அதுவும் அந்த வாட்டரையும் வெளியில் கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது, சுத்திகரிக்குது. ஓகே, do you understand children? Now take next page. Match the following. This is your homework today. Okay, you read this lesson. இதுவரை நாங்கள் டீச் பண்ணியிருக்க அந்த லெசனை நீ ரீட் பண்ணால் இதுக்கான ஆன்சர் எழுதலாம். ஓகே, pair of spongy sac, அது என்ன? நெக்ஸ்ட்டு ஜே ஷேப்டு பேக். ஜே ஷேப்பில் என்ன இருக்கும்? ஃபில்டர்ஸ் எக்ஸஸ் வாட்டர். இது எக்ஸஸ்வாக இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ஃபில்டர் பண்ணும். கமாண்ட் சென்டர் இது. நெக்ஸ்ட்டு பம்ப்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணுறது இது. ஸ்டொமக், கிட்னி, பிரெயின், ஹார்ட், லங்ஸ். First you read the lesson and you write the correct answer. Okay, this is your today homework. Okay, bye children, we will meet in the next class.